தங்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களாணை உள்ள ஒரு தலைமைத்துவம் தேவை என்பதை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைக்குள் வந்ததனால்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு இதனை வெளியிடுவதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்தார். ஜனாதிபதியினுடைய அனுமதியை மீறி ஸ்ரீலங்காவில் எதுவுமே செய்ய முடியாது. கண்டை கேட்டிருந்தார். ஒன்று, ரணில் விக்ரமசிங்கா தங்கள் கட்சி சார்பில் போட்டியிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் பசிலை பிரதமராக்க வேண்டும். இரண்டுக்கும் ரணில் சாதகமான பதிலை கொடுக்கவில்லை. சிங்கள மக்கள் அவ்விதமாக நெறிப்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு நிலையில் அவர்களை அழிப்பதுதான் உங்களுக்கான எதிர்காலம் என்ற ஒரு கருத்தியல் அவர்களுக்கிடையில் உருவாக்கப்பட்டதுதான் அந்த நாட்டினுடைய யுத்த கோலத்துக்கு காரணமாக அமைந்தது, பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. விடுதலை புலிகளை ரணில் இரண்டாக பிளவடைய செய்தது போல தமது கட்சியையும் பிளந்து விட்டார். அவர் அதாவது உண்மையை கூறிவிட்டார் அவசரப்பட்டு. போராடிய தமிழ் மக்கள் ஒரு அரசியல் கட்டமைப்பாக வெளியே வராதவாறு தான் இந்த தமிழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்கின்ற அந்த சட்டத்தை தாயகத்திலும் உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளிலும் உலக மேலாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அரசியலுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்றல்ல, அரசியலை கடந்து மக்களை தொடர்ந்து ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு அணியாக செயற்படும். அப்படி ஒற்றுமைப்படுத்துவதற்கான அணியாக வருகின்ற பொழுது காலத்துக்கேற்ற இடத்துக்கேற்ற புதிய அரசியல் செல்நெறிகளை அவை தோற்றுவிக்க வேண்டும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. கலையத்தில் மாஸ்டர் மற்றும் பொறியியல் ஆய்வாளர் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அனைத்துலகத்துக்கு ஈழத்தமிழரின் இறமையினதும் தேசியத்தினதும் வலிமையை வெளிப்படுத்தும் தளமாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள், எவ்வாறு இதை வெளிப்படுத்துவது? நேற்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஆணைக்குழு செப்டம்பர் 21 ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தெரிவுக்கான தேர்தல் நடத்த போவதாக வர்த்தமானிப்படுத்தியுள்ளது. இதன் வழியாக ஈழத்தமிழர்கள் ஜனநாயகத்தின் ஊடாக தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற தேசிய தலைவர்களுடைய அந்த கூற்றுக்கான தளம் ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. இது தேர்தல் அல்ல, உண்மையிலே ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இறைமையினுடைய தேசியத்தினுடைய வலிமை பிராந்திய நிலையிலும் அனைத்துலக நிலையிலும் அமைதியை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வெளிப்படுத்துகிற ஒன்றாக அமைய வேண்டும். ஏனென்றால் இந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முறைமை என்பது 1978 இன்றைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் குருவும் கிட்டிய குடும்ப உறுப்பினருமான JR ஜெயவர்தன அவர்களால் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமை வீதாசர பிரதிநிதித்துவம் என்கின்ற 2 அறிமுகங்களை உள்ளடக்கிய அரசியலமைப்பு மூலமாக கொண்டுவரப்பட்டது. அவர் அதனை கொண்டு வந்ததற்கான காரணம் ஈழத்தமிழர்களுடைய இறைமையை ஒடுக்கிறதுக்கும் ஈழத்தமிழர்களுடைய தேசிய தன்னாட்சி தன்மைகளை இல்லாதொழித்து அப்பேரட்ட அப்பே ஜாதிய அப்பே ஆகம என்ற அவர்களுடைய எங்களுடைய நாடு எங்களுடைய இனம் எங்களுடைய ஆட்சி என்கின்ற அந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற அந்த நடைமுறையை கொண்டு வந்தார். ஆன காரணத்தினால்தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமை கூடாக நடைமுறையில் வந்தது 2. ஒன்று 1779 பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அரசியல் விழிப்புணர்வுள்ள எல்லா ஈழத்தமிழர்களையும் கண்ட இடத்தில் சுடவும் சுட்ட இடத்தில் விசாரணை இருக்கவும் படைகளுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது. அது காலத்துக்கு காலம் மாற்றம் பெறுகிறதே தவிர அடிப்படையில் அதுதான் இருக்கின்றது. ஆகவே படைகளை கொண்டு மக்களை
இனங்காணக்கூடிய அச்சத்துக்குள்ளும் அவர்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குற முறையிலும் இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் வீதாசார பிரதிநிதித்துவம் என்கின்ற வகையிலே மக்களுடைய ஆணை பெறாதவர்களும் பின்பக்க கதவால் உட்கார்வதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. அதை பயன்படுத்தித்தான் இந்த முறை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தொகுதியிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவுக்கு கூட மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பின்கதவால் மஹிந்த கோத்தபாய ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய இன அழிப்பையும் அதனுடைய பொருளாதார கொள்ளையடிப்புகளையும் பாதுகாக்கின்ற 2 ஆண்டு ஆட்சியை நடத்தினார் என்பது வெளிப்படையான உண்மை. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதனை சிங்கள மக்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருப்பதனால்தான் அவர் இன்று எந்த ஒரு சிங்கள கட்சிகளாலும் அவரால் நீண்ட காலம் தலைமை வகிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியால கூட அவரை தனது வேட்பாளராக நியமிக்காத நிலையில் அவர் இன்று தனிப்பட்ட வேட்பாளராக ஒரு ஒட்டாண்டியாக பதவியை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆசை நிமித்தம் கட்டுப்படம் செலுத்தியுள்ளார். இது சிங்கள மக்களுக்கும் தலைமைத்துவ வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை வெளிப்படையாக காட்டுகின்றது. இதனால் தான் இவர்கள் இந்த தேர்தலை அவசரப்பட்டு நடத்தினார்கள். ஏனென்றால் சிங்கள மக்களுக்கு மத்தியில் தலைமைத்துவ வெற்றிடம் இருக்கின்றது என்பது உலக ஆய்வாளர்களுக்கும் உலக பொருளாதார நிபுணருக்கும் தெரியும். அதன் காரணமாக இவர்களுடைய கடன் மறுசீரமைப்பு செய்த நாடுகள் கூட எந்த நேரத்திலும் அதிலிருந்து தங்களை விடுவித்து இவர்களை கடனை கட்டும்படி நெருக்குவதற்கான ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் தங்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களான உள்ள ஒரு தலைமைத்துவம் தேவை என்பதை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைக்குள் வந்ததனால்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு இதனை வெளியிடுவதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்தார். ஜனாதிபதியினுடைய அனுமதியை மீறி ஸ்ரீலங்காவில் எதுவுமே செய்ய முடியாது. யாரும் என்ன சொன்னாலும் கூட நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி என்பது சர்வாதிகாரத்தன்மையானதுதான். அதான் அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த சர்வாதிகாரத்தன்மையை கூட அவர் பயன்படுத்தாமல் விட்டதற்கு காரணம் இந்த நிலையில் மக்களானை தலைமைத்துவத்துக்கு இருக்கின்றது என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அதன் விளைவாக வங்குரோத்து நிலையை அடைந்துள்ள ஸ்ரீலங்கா. இந்த செய்தியை அனைத்துலக ஊடகங்கள் நேற்று வெளியிடும் பொழுது 2022ஆம் ஆண்டு வங்குரோத்து நிலையடைந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் என்றுதான் வெளியிட்டார்கள். அது மிக முக்கியமான விடயம். அதாவது உலகம் வங்குரோத்து நிலையிலிருந்து ஸ்ரீலங்கா மீண்டு விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கடன் கொடுத்த நாடுகளிடமிருந்தும் தனிப்பட்டவர்களிடமிருந்தும் நீங்கள் கடன் மறுசீரமைப்புக்கான காலத்தை பெற்றிருக்கின்றீர்களே தவிர அவர்கள் விதிக்கின்ற வட்டி விகிதங்களையும் அவர்கள் விதிக்கின்ற நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து நீங்கள் கட்ட வேண்டிய தொகை அந்த காலம் முடிவடைகின்ற பொழுது இப்பொழுது இருக்கிறதை விட பல மடங்கு அதிகமாக வரப்போகின்றது. அந்த சூழ்நிலையில் நாடு விற்கப்படுகிற நிலை கூட ஏற்படலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது உலகம் தொடர்ந்து கடன் கொடுக்காது. இப்பொழுது இந்தியாவும் ஜப்பானும் இலங்கைக்கு கடன் கொடுப்பதை நிறுத்திவிட்டு தாங்கள் ஒன்றில் மானியமாகவோ அல்லது முதலீடாகவோ அதை செய்வோம் என்று கூறுகின்றார்கள் என்றால் 2 வகையிலும் அந்த மண்ணில் அவர்கள் அரசியல் செல்வாக்கை பொருளாதார பலத்தை பெறலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே இன்று கடன் வாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா அங்கிருக்கின்ற மக்களுடைய வலிமையை பயன்படுத்தித்தான் அது மனித வலுவை விற்றும் அந்த இயற்கை வளங்களை சந்தைப்படுத்தியும் தான் என்று தன்னுடைய வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டிய ஒரு நடைமுறை தன்மையில் இருக்கின்றது. இந்த காரணத்தில் தான் தேர்தல் நடைபெறுகிறது. அதைத்தான் இந்த ஆசிரியர் முதலில் எவ்விதமாக இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமை என்பது மாறவில்லை. அந்த முறைமைக்குள் தான் இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த ஜனாதிபதி முறைமைதான் நேற்று தமிழர்களுடைய இளமையை ஒடுக்கியது, தேசிய நீக்கத்தை செய்தது, நாளையும் இதைத்தான் செய்யும் என்பதையும் வலியுறுத்தி கொண்டு அதே நேரத்தில் இதனை நாங்கள் எவ்விதம் எதிர்கொள்வது? நாங்கள் எதிர்கொள்வது என்னென்றால் இந்த 2 விஷயமும், அதாவது எங்களுடைய இறமை எங்களை சூழ உள்ள இந்து மாக்கடலுக்கு மேலிருக்கின்ற இறமையும் கூட, அதை அடுத்த நிலப்பரப்பில் இருக்கின்ற இறமை, இன்றைக்கு அந்த 2ம் தான் உலகத்துக்கு இன்றைக்கு இருக்கின்ற புதிய உலக அரசியல் ஒழுங்குமுறையை கொண்டு வருவதில் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றது. ஆகவே எங்களுடைய இறமையினுடைய வலிமை எங்களில் இருக்கின்றது, எங்களுடைய தேசியத்தினுடைய வலிமை எங்களில் இருக்கின்றது. எங்களில் இருக்கின்ற இந்த இறமையினுடைய உண்மைத்தன்மையை, தேசியத்தினுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கின்றோம். அதை விட்டு போட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று இந்த சர்வைவல் மெக்கானிசத்தின் கீழ், தப்பிப்பிழைக்கும் பொறிமுறைக்கு கீழ் ஸ்ரீலங்காவிடத்திலே போய் நிற்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால்
இந்த கருப்பு ஜூலை 41வது ஆண்டு நினைவேந்தலில் ஸ்ரீலங்காவில் அறகலிய போராட்டத்தை முன்னெடுத்த அந்த மக்கள் போராட்ட சிங்கள அமைப்பு ட்ரிம்மர்ஹோல்லே தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியது. அந்த ஊடகவியலாளர் யாழ்ப்பாணத்தில் நடத்திய பொழுது தமிழ் மக்களை பயங்கரவாதிகளாக்கி உள்நாட்டு யுத்தம் ஒன்றுக்கு வழிவகுத்தவர்கள் சிங்கள மக்களே என்பதை பதிவு செய்தார்கள். சிங்கள மக்கள் அவ்விதமாக நெறிப்படுத்தப்பட்டு தமிழ் மக்கள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு நிலையில் அவர்களை அழிப்பதுதான் உங்களுக்கான எதிர்காலம் என்ற ஒரு கருத்தியல் அவர்களுக்கிடையில் உருவாக்கப்பட்டதுதான் அந்த நாட்டினுடைய யுத்த கோலத்துக்கு காரணமாக அமைந்தது, பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரமில்லை, அந்த போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் தரிந்து உடவர கெதர் தான் அங்கே பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை எவ்வாறு பாதித்தது என்பதை தெற்கில் 2022 நடைபெற்ற போராட்டத்தின் முன்னரே நாட்டில் உள்ள அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தெற்கில் பல போராட்டங்களை மேற்கொண்டோம். நமது அமைப்பு கருப்பு ஜூலை நினைவேந்தல் நாளில் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நிகழ்த்துவது கருப்பு ஜூலை தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் பாதித்தது என்பதை சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்வது முக்கியம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே தமிழ் மக்களை பயங்கரவாதிகளாக்கி உள்நாட்டு யுத்தம் ஒன்றுக்கு வழிவகுத்தவர்கள் சிங்கள மக்கள். இதனை அவர்கள் நன்கு உணர்ந்த நிலையில் இலங்கையில் உள்ள மூவின மக்களையும் ஒன்றிணைத்து புதியதொரு இலங்கையை தோற்றுவிப்பதற்காக இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் நாங்கள் சென்று வருகிறோம். ஆகவே தமிழ் பிரச்சனைகளை சிங்கள மக்களும் தெளிவுபடுத்தி முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள் சிங்கள மக்களிடமும் சிங்கள மக்களின் சந்தேகங்களை தமிழ் முஸ்லிம் இனங்களுடன் கலந்துரையாடும் வேலை திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளோம் என கூறினார். அதே நேரத்திலே இந்த அறகலிய போராட்ட குழுவினுடைய இன்னொரு பேச்சாளராகிய ரஜீவ் காந்த் அவர்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உரிமையை ஏற்கக்கூடிய முறையில் தன்னாட்சி உரிமைகளை ஒற்றியாட்சி முறையிலிருந்து விலகி தன்னாட்சி உரிமைகளை ஏற்படுத்தக்கூடிய அலகுகளை கொண்ட அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று கூறினார். அத்துடன் கூட அவர் வடக்கு கிழக்கில் பௌத்த விகாரங்களுக்கென அபகரிக்கப்பட்ட நிலப்பரப்புகளை மீளவும் கையளிக்கின்ற செயலையும் செய்வோம் என்று கூறினார். இவ்விதமாக சிங்கள மக்களுக்குள் இந்த அறகலிய போராட்டத்தின் மூலமாக இந்த சிங்கள படித்த சிங்கள அரசியல்வாதிகளுடைய சர்வாதிகாரத்தன்மை எவ்விதமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை விளக்கச் செய்கிறது என்பதை உணர்கின்ற ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் நாங்கள் எங்களுக்குள் எங்களுடைய உண்மைத்தன்மை என்பதை வெளிப்படுத்துகின்ற சக்தியை பெற வேண்டும். நாங்கள் இறைமை உள்ள மக்கள், நாங்கள் தேச மக்கள், நாங்கள் ஒரு சமூகமோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற மக்களோ அல்ல. எங்களுடைய மண்ணில் நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் வாழ்ந்து வருகின்ற நிலையில் இது எங்களின் சொந்த மண் என்று சொல்கின்ற அந்த உரிமையும் அந்த கடமையும் வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு நாங்கள் எங்களுக்கிடையிலே ஒருங்கிணைப்பு தேவை. மக்கள் இணைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசியல் விஞ்ஞானத்துறையில் பேராசிரியராக இருந்த ஜோதிலிங்கம் என்று பேராசிரியராக இருக்கின்ற கணேசலிங்கம் போன்றவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு பின்னணியில் ஒரு பொதுமக்கள் சபையை உருவாக்கினார்கள். இந்த பொதுமக்கள் சபை அரசியல் கட்சிகளையும் இணைத்து இன்று 7 அரசியல் கட்சிகளும் 7 பொதுமக்கள் அமைப்புகளும் இணைந்த ஒரு தேசிய பொதுமக்கள் கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது மக்களுடைய ஒருங்கிணைப்பு என்றது ஒன்று சேவையாக இருக்கின்றது. அந்த மக்களுடைய ஒருங்கிணைப்பு இணைக்கப்படுகின்ற பொழுது மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறிக்கொள்கின்ற சுமந்திரன் அவர்கள் தாங்கள் இந்த பொது வேட்பாளரை ஏற்கப் போவதும் இல்லை, தாங்கள் தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் எந்த வேட்பாளர் நிறுத்தப் போவதும் இல்லை, அதே நேரத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நாங்கள் பேசி அதன் வழியாக செயற்படுவோம் என்ற ஒரு மிக தந்திரமான ஒரு செய்தியை கூறினார். அதை உடனடியாக ஸ்ரீதரன் மறுத்திருக்கின்றார். ஸ்ரீதரன் தான் ஜனநாயக முறையில் தெரிவாக இதுவரை தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்பட முடியாமல் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒருவர். அவர் அதை உடனே மறுத்திருக்கின்றார். நாங்கள் விதமாக இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று மறுத்திருக்கின்றார். இவ்விதமாக நீங்கள் உங்களுடைய கொழும்பு தோழர்களை திருப்திப்படுத்துவதற்கு எங்களுக்கு மத்தியில் அரசியல் நடத்த வேண்டாம் என்பதை முதலிலே கூறுகின்றோம். இந்த தேர்தல் அவ்விதம் பயன்படுத்தாதீர்கள், அவ்விதம் பயன்படுத்தினீர்கள். உங்களுடைய கொழும்பு தோழர்கள், நீங்கள் கொழும்பு கூட்டாளிகளை வைத்துக் கொண்டிருங்கள். இந்த கொழும்பை மையப்படுத்திய இந்த படித்தோர் குலாத்து அரசியல் தான் இவ்வளவு மோசமான நிலையை
தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, சிங்கள மக்களுக்கும் கொண்டு வந்தது என்பது வெளிப்படையான ஒன்று. ஆகவே மக்களுடைய இறமையை மக்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மை கொண்டதாக இந்த தேர்தல் முறையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எங்களுடைய தேசியத்தினுடைய வலிமை என்பது நாங்கள் ஒன்றுபடுகின்ற பொழுதுதான், எங்களுடைய அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்து கடல் பகுதியை பாதுகாக்க முடியும். கடலை பாதுகாக்கின்ற வலிமை உலகத்தில் இருக்கின்ற எந்த கருவிக்கும் கிடையாது. எந்த கப்பலின் நிறுத்தியும் உங்களால் பாதுகாக்க முடியாது, எந்த விமானத்தின் நிறுத்தியும் பாதுகாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கடல் இயற்கையுடன் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அந்த இயற்கையுடன் இருக்கின்ற அந்த ஆற்றலை அந்த ஆற்றலுடன் வளர்ந்த மக்களால் தான் அந்த நுணுக்கத்தை அறிந்து பாதுகாக்க முடியுமே தவிர வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது. கடலை வென்றவர்களாக இதுவரை உலக வரலாற்றில் எந்த அரசியலும் இருந்ததில்லை. ஒரு தற்காலிகமாக சோழர்கள் கூட கடற்கொள்ளையை சமன் செய்வதற்கு கம்போடியா, வியட்நாம் வரை கூட சென்றார்கள் என்று கூறுவார். ஆனால் அவர்கள் அங்கு நிற்க முடியவில்லை, திரும்பவும் வந்து தமிழகத்துக்கு முன்றார்கள் என்பதுதான் வரலாறு. ஆகவே அதே மாதிரி பிரித்தானியா வந்து உலகம் முழுக்க கடல் வழியாக தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தி அந்தந்த நாடுகளுடைய வளத்தையும் அந்தந்த நாடுகளுடைய மனித வலிமையும் தங்களுக்காக பயன்படுத்தினாலும் கூட மீண்டார்கள் என்றால் கடலை தாண்டி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. கடல் தான் உங்களுடைய பாதுகாப்பு. ஆனால் அந்த கடலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற எங்களை நீங்கள் பலப்படுத்தினால்தான் உங்களுடைய பிராந்திய நிலையிலும் சரி, உங்களுடைய உலக நிலையிலும் சரி பாதுகாப்பான அமைதி ஏற்படும் என்பது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதனை செய்கின்ற ஒன்றாக இதனை செய்ய வேண்டும். அதற்கு முதலிலே மக்கள் ஒன்றுபட வேண்டும், தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும். உங்களுக்கு எவ்விதமான மாறுபட்ட வேறுபட்ட அரசியல் நோக்கம் இருந்தாலும் கூட அதனை கடந்து எவ்விதமாக சிங்கள கட்சிகள் தங்களுடைய இப்ப ரணில் விக்ரமசிங்கே இந்த தேர்தலுக்கு போனதுக்கு இன்னொரு காரணம், யார் வந்து நாளைக்கு ஜனாதிபதியாக வந்தாலும் அந்த ஆட்சியில் கட்டாயம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று அந்த மாதிரி தான் அவர் இந்த பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பொருளாதார கட்டமைப்பு இவர் இல்லை என்றால் சிதையும் என்ற அளவுக்கு அவரை மையப்படுத்தி அதை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனபடினால் இவர் வந்தாலும் கூட இன்றைக்கு மொட்டு கட்சியில பின்னணியில் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல நாளை யார் வந்தாலும் கூட அவர்கள் சிங்களவர்கள் ஒன்றுபட்டு அவர்களுக்கான ஒரு தன்மையை உருவாக்குவார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது ரணில் விக்ரமசிங்கா தான் பிரதமராக இருந்து இந்த ஈழத்தமிழர்களுடைய இறமையை அளிக்கின்ற அந்த மிகப்பெரிய சக்தியாக அவர் விளங்கித்தான். அதன் பின்னணியில் தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராஜபக்ஷ குடும்பம் இனஅழிப்பை ஏற்படுத்தி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஆக்கிரமிப்பை மீளவும் 2009 தொடங்கியது என்பது உலகறிந்த விடயம். ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த தேர்தல் நேரத்தில் தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி எங்கள் மக்களுடைய இறமை அந்த மண், அதை யாராலும் பிரிக்க முடியாது. எங்களுடைய மக்களிலிருந்து பிரிக்க முடியாது அவர்களுடைய தன்னாட்சி, அதையும் யாராலும் பிரிக்க முடியாது. இந்த ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் இந்த விஷயத்தில் பிராந்திய மேலாண்மை இந்த விஷயத்தில் செயற்பட்டால்தான் உலகத்துக்கான பாதுகாப்பை, பிராந்தியத்துக்கான பாதுகாப்பை, அமைதியை, பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பயணமாக இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்தினுடைய நோக்கம். நன்றி மாஸ்டர். நான் அரசாங்கம் செல்வதற்கு முன்னதாக இப்போ நீங்கள் கூறிய விடயத்தை நாங்கள் நிச்சயமாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் 1978 ஜே.ஆர். ஜயவர்தனா அவர்கள் பதவிக்கு வந்த பொழுது நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு வந்து எப்படி தமிழ் மக்களை அடக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் இருந்தது. தொடர்ச்சியாக அவர்களுடைய வழி நடத்தல், அந்த நாட்டில் சரியாக வழி நடத்தாமல் ஊழல், இனி தமிழ் மக்களுக்கு எதிரான இவ்வாறான இனவாத கொள்கைகள் அந்த நாட்டை நிச்சயமாக படிப்படியாக கட்டம் கட்டமாக இந்த வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலைமை இப்ப உங்களுக்கு இவர காலமும் சிங்கள பொதுமக்கள் இவர்கள் கூறுவதைத்தான் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போ பாருங்க, உலக பரப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பாருங்கள். ஏனென்றால் இப்பொழுது தகவல் பரிமாற்றம் மிகவும் இலகுவாகிவிட்டது. எல்லோரும் தெளிவாக உடனடியாக ஆதாரங்களோடு பார்க்கக்கூடிய இருக்கின்ற நேரத்தில் சிங்கள மக்கள் அந்த நாட்டு தங்களுடைய இறமையை இழக்கிறது, அது மட்டுமில்லாமல் இந்த பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து மீள முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்களா? நிச்சயமாக. என்ற அவர்கள் உணர்ந்தார்களோ உணரவில்லையோ, விலை நிர்ணயமும் வேலைவாய்ப்பின்மையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. என்ற மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்துகின்ற ரெண்டு முக்கிய செல்நெறிகள் சந்தை விலை பொறிமுறையும் வேலைவாய்ப்புகள். இது 2 மில்லியன் சொன்னால் எந்த நாட்டிலும் மக்கள் வாழ முடியாது. மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழப்பார். ரெண்டாவது இழக்க தொடங்கிவிட்டார். இந்த இலங்கையிலேயே ஊட்டச்சத்து குறைந்த மக்கள் வந்து வருமானம் குறைந்த சிங்கள மக்களிடையே இருக்கின்றார்கள்.
அதே போல இன்று சிங்கள மக்களும் இன்று தங்களுடைய மண்ணை விட்டு இன்றைக்கு உலகத்தில் உள்ள பொருளாதார வளர்ச்சி பெறாத நாடுகள் கூட யுத்தங்களை நிகழ்த்தி கொண்டு யுத்தங்களுக்கு ஆட்சேர்க்கின்ற நாடுகளுக்கு கூட போகின்றார்கள் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு அங்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இனியும் இந்த சிங்களம் பௌத்தம் என்கின்ற அந்த பேரினவாத பேச்சுக்கள் கூடாக சிங்கள மக்கள் பயணிக்கின்ற தன்மை இல்லை. முன்னர் பயணித்ததற்கு காரணம் இருந்தது என்னன்னு சொன்னால், ஆங்கில அறிவு உள்ளவர்கள் தான் கொழும்பில் படித்தோர் ஜனநாயகத்தை கட்டமைத்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளேயே திருமணங்கள் செய்து கொண்டு தங்களுக்குள்ளேயே குடும்ப உறவுகளை வளர்த்து கொண்டு இப்பொழுது கூட கொழும்பில் இருக்கின்ற பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சிங்கள மக்களுடன் குடும்ப உறவுகள் இருக்கின்றன. அதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படியான ஒரு சமுதாயம் உண்மையான சிங்கள மக்களுடைய சமுதாயத்தையோ உண்மையான முஸ்லிம் மக்களுடைய சமுதாயத்தையோ உண்மையான மலைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய சமுதாயங்களையோ பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. ஆகவேதான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தோல்வியடைந்திருக்கு. இதைத்தான் இப்பொழுது இந்த தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது ஜோதிலிங்கம் போன்ற அரசியல் விஞ்ஞான பேராசிரியர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானத்துறை பேராசிரியர் கணேசலிங்கம் போன்றவர்கள் கூறினார்கள். அதாவது பிரதிநிதித்துவ அரசியல் முறைமையை கட்டியெழுப்புறதுக்காக நாங்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்கவில்லை. அதற்கு மாறாக எங்களுடைய பங்களிப்பு ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிறது, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய பங்களிப்பு ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாங்கள் குடிசார் மக்கள் அமைப்புகளை உருவாக்கி அந்த குடிசார் மக்கள் அமைப்பு கூடாக எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தேவைகளை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் இந்த குடிசார் மக்கள் அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேசிய பொதுக்கட்டமைப்புகளை உருவாக்குற நிலையை கொண்டு வர. இது இங்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதுமே அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்களா இருந்தால் அமெரிக்காவில் பைடன் தேர்தல் களத்தில் இருந்து விலகி கமலா ஹாரிஸ் போட்டிக்கு வருகின்ற பொழுது இந்த குடிசார் அமைப்புகள் தான் அவருக்கான அந்த ஆதரவை பெரிய அளவில் வெளிப்படுத்துகின்றன. குடிசார் மக்களுடைய அந்த கருத்தியல் அடிப்படையில் தான் அவருக்கான அந்த கருத்து கணிப்பு வீதம் ட்ரம்பை விட 2 வீதம் கூடுதலாக அமைந்தது. ஆனால் அவருக்கும் சிக்கல்கள் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் பைடனுடைய துணை ஜனாதிபதியாக கடமையாற்றியவர். ஆகவே அந்த விடயத்தில் அவர் ரஷ்ய உக்ரைன் போரில் மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனிய போரில் நடந்து கொண்ட விதயங்களுக்கு இவரும் உடந்தையா இருந்தார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தான் ட்ரம்ப் இப்பொழுது கையில் எடுத்து முன்னெடுக்க போன்றார். அதே நேரத்தில் ட்ரம்ப் அங்கு இனவரியை நிறவரியை தோண்டித்தான் அங்கு வெற்றியை நோக்கி நகர்வுக்கு உட்படுறாருன்னு தெரியும். ஆக அரசியல் இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதற்கு மேலாக குடிசார் அமைப்புகள் மிக பலமாக கட்டமைக்கப்பட்டால்தான். கமலா ஹாரிஸனுடைய தாயார் ஒரு பார்ப்பனிய தமிழ் மரபில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் அந்த கட்டுடைப்பு செய்து அவர் இந்த நியூட்ரிஷனல் சயின்ஸ் என்கின்ற அந்த துறையில் தன்னுடைய மேற்படிப்புகளை மேற்கொண்டு அவர் அங்கு சென்று விஞ்ஞானியாக பதவியேற்றதும் அப்பொழுது நடந்து கொண்டிருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய இந்த மனித உரிமை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தியதும் அதன் பின்னணியில் ஆபிரிக்க கூட்டமைப்பு சங்கத்தில் ஆசியக்காரியாக இருந்து பங்கெடுத்ததும் இந்த கட்டுரைப்புகள் மூலமாக அவர் தன்னை நிலப்படுத்தியதன் காரணமாகத்தான் கமலா ஹாரிஸ் என்ற ஒரு ஆளுமை அவரால் ஒரு ஜமைக்காரனை மனம் செய்ததும் அந்த பின்னணியில் பின்னர் ஒன் பேரண்ட் ஃபேமிலியாக ஒரு குடும்ப பெண்ணாக பெண் தலைமைத்துவத்தில் கமலா ஹாரிஸை வளர்த்தெடுத்ததும் இதுக்கு ஊடாக கமலா ஹாரிஸ் பெற்ற அந்த ஆளுமைதான் இன்று அவருக்கான ஒரு ஆளுமையாக வெளிப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஆளுமை இது அவருடைய ஜனநாயக கட்சி சார்ந்த ஆளுமையாக தான் இருக்கின்றது. ஆகவே அது தமிழருடைய ஆளுமை அல்ல, அந்த அமெரிக்க மண்ணினுடைய ஆளுமை. அப்படித்தான் யார் வந்தாலும் கூட. ஆகவே இவற்றை உணர்ந்து எங்களுடைய மக்களுடைய ஆளுமையை நாங்கள் உருவாக்குவதாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற அந்த இறமையினுடைய பலத்தை அவர்களை உணர செய்ய வேண்டும், அவர்களை பேச செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்க செய்ய வேண்டும், தேசியத்தில் நிலைபெற செய்ய வேண்டும், தேசியத்திற்காக அந்த மண்ணில் வாழ்வதற்கான உறுதியை பெற செய்ய வேண்டும். அவ்விதமாக செய்வதன் மூலமாகத்தான் தன்னாட்சியை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் இந்த ஆசிய தலைங்கத்தினுடைய செய்தி.
நிச்சயமா மாஸ்டர், நான் அந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த மக்கள் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த மக்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களால் அந்த ஆட்சி, இவ்வளவு காலமும் அவர்கள் ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டதாகத்தான், குறைந்தபட்சம் ஒரு கடந்த 40-50 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்டதாகத்தான். ஆனால் இப்பொழுது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக அந்த விடயங்களை தந்ததற்காக நன்றி. அரசோர்களை உங்களிடம் வருகின்றேன். இப்போ மாஸ்டர் கூட பேசும்பொழுது கூறினார், தமிழருடைய இறமை தேசிய இனம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழல், இலங்கை தீவில் இந்த பொருளாதார நெருக்கடியினால் சிங்கள மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை, இனி தமிழர் தரப்பை பொறுத்த மட்டில் முதல் தடவையாக பொது வேட்பாளர் என்ற ஒரு கருப்பொருளை உருவாக்கி அதனூடாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் சில நகர்வுகள் நடைபெறுகின்றது. இந்த தமிழ் பொது வேட்பாளரின் ஊடாக சர்வதேச சமூகத்துக்கு தமிழினம் இறமை உள்ள ஒரு இனம், தேசிய இனம் என்று எடுத்து கூறுவதற்கு இது வழிவகுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்று சொன்னால் தமிழர்களின் வாக்கு சாதாரண வாக்கல்ல, அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கு என்றுதான் அந்த அந்த பொது வேட்பாளர் தொடர்பான அந்த பரிந்துரையில் கைச்சாத்திடும் போது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது பொது அமைப்புகளாக இருக்கலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த அமெரிக்காண்ட வெளிவார அமைச்சர் அந்தோனி பிளிங்டன் ஒன்றை கூறியிருந்தார். If you are not at the table in the international system, you are going to be on the menu. அது நீங்கள் அந்த டேபிள், இன்டர்நேஷனல் சிஸ்டத்தின் டேபிள்ல இல்லாட்டி நீங்கள் சாப்பிடப்படுவீர்கள். அப்ப அதேதான். அப்ப அதுக்கு பதிலளிக்கும் போது சீனாவின் வெளிவார அமைச்சர் வாங் யி கூறியிருந்தார், loss is not a rational choice and win is the future of mankind. அவர் அதை கூறியிருந்தார். அதாவது வெற்றி இழப்பதை தான் எங்களோட சொய்ஸா இருக்கப்படாது. இரண்டு தரப்பும் இழப்புகளை நீங்கள் உங்கள் சொய்ஸாக வைத்திருக்கார்கள். இரண்டு தரப்பும் வெற்றி ஈட்டுவது தான் ஃபியூச்சருக்கு நல்லது. இப்ப இரண்டு வெளிவார அமைச்சர்களும் கூறியது. இப்ப இதுல நீங்கள் பிளிங்டனை போல நீங்கள் அந்த இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்திலிருந்து காணாமல் போய்விடுவீர்கள். நாங்கள் பல தடவை கதைத்தது போல இந்த பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையாக இருக்கலாம், உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையாக இருக்கலாம், அந்த சிஸ்டத்துக்குள் சீனா இருக்கின்றது, இவன் ஹங்கேரி இருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கின்றது, அமெரிக்கா இருக்கின்றது, பிரித்தானியா, ஆனா இந்தியா இல்லை என்னும்போது என்னென்று சொன்னால் அந்த சிஸ்டத்துக்கு நீங்க போகும்போதுதான் உங்கள் முக்கியத்துவம் உணரப்படும். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அங்கு பேசியவர்கள் கூட பலர் கூறினார்கள், நாங்கள் இதுவரை காலம் வழங்கிய ஆதரவு என்பது ஒரு பிளாங்க் செக். அந்த இப்ப அவர்களுக்கு அது விளங்குகிறது. பிளாங்க் செக்கை கொடுத்து விட்டு சும்மா இருந்து விட்டு எந்தவித நிபந்தனையும் இல்லை என்று. இப்ப அனைத்துலக சமூகத்தை பொறுத்தவரை, அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்க தூதுவர்கள் ஒன்றைத்தான் கூறுவார்கள், ஒரு உதவியை செய்தாலோ ஒரு மணியை கொடுத்தாலோ நீங்கள் அதை ஒரு அரசியலாக்கி கொடுங்கள் என்று. அவர்களின் திட்டங்களில் அரசியல் இருக்கும் எப்போதும். அதே போலதான் இப்ப இந்தியாவும் ஒன்றை கூறியிருக்கிறது, நான் இனி வரும் காலங்களில் கடனை கொடுக்க மாட்டேன், ஒரு அபிவிருத்தி திட்டத்தை தான் செய்ய போகுது என்று. அதுக்கு ஒரு பிடி இருக்கும் அவங்களுக்கு அதன் ஊடாக என்ற. அப்ப இந்த நிலையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இப்ப தற்போதாவது அதனை நாங்கள் எடுத்திருக்கிறோம், கையில் எடுத்திருக்கின்றோம். அது வின் சிச்சுவேஷன். இப்ப உதாரணமாக இப்ப ரணில் அவசரமாக களமிறக்கி விட்டார். அது மொட்டுவ கட்சிக்கும் ரணிலுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையின் வெளிப்பாடாகத்தான் ரணில், அதாவது தேர்தல் தேதி அறிவித்த உடனே ரணில் தான் முதலாவது ஆளாக கட்டுப்படுத்தி செலுத்திவிட்டார். அது மொட்டுவ கட்சியை ஒரு இரண்டாக பிளவடைய செய்திருக்கின்றது ரணிலின் முடிவு. அப்ப மொட்டுவ கட்சி இனி என்ன செய்யலாம் என்று சொன்னால், இப்ப ரணில் மொட்டுவ கட்சியின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மொட்டுவ கட்சிக்கு ஒரு பலமான அடியை கொடுத்திருக்கிறார். இப்ப 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அவர்களிடம் 125 பேர் 145 பேர் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 75 பேர் ரணிலை ஆதரிக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்குது. எனவேதான் நமால் ராஜபக்ச அவரை அவசரப்பட்டு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இப்ப 2 நாளைக்கு முதல். அதாவது ரணிலுடன் இடம்பெற்ற பேச்சுக்கள் தோல்வியடைந்த பிற்பாடு இவர்கள் ரெண்டை கேட்டிருந்தார். ஒன்று, ரணில் விக்ரமசிங்கா தங்கள் கட்சி சார்பில் போட்டியிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் பசிலை பிரதமராக்க வேண்டும். இரண்டுக்கும் ரணில் சாதகமான பதிலை கொடுக்கவில்லை. ஏனென்றால் ரணிலுக்கு தெரியும்,
மஹிந்தாவின் கட்சியில இணைந்து கேட்டால் ஒன்று சிங்கள மக்கள் மஹிந்தா பொருளாதார நெருக்கடி வந்த ஒரு பிரச்சனையில் வாக்களிக்க மாட்டார்கள். இரண்டாவது மஹிந்தாவுடன் நிற்கிறார்கள் என்றதுக்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார். அப்ப ரணில் இரண்டையும் கருத்துல கொண்டு அது நிற்கவில்லை. அப்ப இந்த நிலைமை அந்த பேச்சு தோல்வி அடைந்ததுடன் நமால் என்று சொன்னார், விடுதலை புலிகளை ரணில் இரண்டாக பிளவடைய செய்தது போல தமது கட்சியையும் பிளந்து விட்டார். அவர் அதாவது உண்மையை கூறிவிட்டார் அவசரப்பட்டு. அப்ப ஒன்று தெரிகிறது, அவர்களின் கட்சிகள் மிகப்பெரிய பிளவு இருக்கிறது. இனி ரணிலை மொட்டுவ கட்சி பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால், மொட்டுவ கட்சி இன்னொருவரை இறக்கும் போது ரணில் வாக்கு பலம் குறைவடைந்தால் சஜித்துக்குரிய அதாவது சஜித் வின் பண்ணக்கூடிய ஒரு ஏது நிலை தான் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் யாரும் எடுக்க முடியாத நிலை. அப்ப இந்த நிலையில் தமிழ் மக்களின் வாக்கு மிக முக்கியமானது. தமிழ் மக்களும் இந்த வாக்கை போடாது விட்டால் ஒன்று இலங்கை, அதாவது தற்போது பலவீனப்பட்டிருக்கின்ற தென்னிலங்கையின் அரசியல் மேலும் பலவீனப்படும். இரண்டாவது, இந்த பௌத்த சிங்கள பேர்ணவாத அரசின் இரண்டு அடுக்கு பாதுகாப்பாக ஒன்று நாடாளுமன்ற பாதுகாப்பு, இரண்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் பாதுகாப்பு. அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் பாதுகாப்பை நாங்கள் உடைக்க முடியும் என்றால் எல்லோரும் தான் கூறுகிறார்கள். தென்னிலங்கையிலும் கூறுகிறார்கள் அரசு தலைவர் முறைமையை ஒழிக்கப் போவோம் என்று, தமிழர்களும் கூறுகிறார்கள் அதனை இல்லாது செய்ய வேண்டும் என்று. இப்போது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. யாரும் வெல்ல முடியாது. கேள்வி என்னவென்றால், இப்ப நாங்கள் ஒரு தேசிய இனம், தனி இனம் என்று நாங்கள் வெளிப்படுத்துவதுமா என்றால் எவ்வாறு தமிழ் இனம் அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் சர்வதேச நாடுகளுக்கு? அதைத்தான் அந்த உடன்பாட்டை கைச்சாத்த போது பலர் பேசினார்கள். நாங்கள் ஒரு 90% மக்களாவது இதில் அந்த தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி, அதாவது சிங்கள தேசத்துக்கு எந்த ஒரு வாக்கும் போகக்கூடாது என்று. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் போது யாரும் சிங்களவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, தமிழர்களைத்தான் தேர்ந்தெடுக்கும். அப்ப இந்த அரசு தலைவர்கள் மட்டும் நாங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களித்து விட்டு நாங்கள் சிங்களவர்களிடமிருந்து பிரிந்து வாழப் போகிறோம் என்று மேற்குலகத்தில் போய் சொல்ல முடியாது, அல்லது அனைத்துலக சமூகத்திடம் போய் சொல்ல முடியாது. இந்த நிலைமையை தமிழரசு கட்சிக்கு புரிய முடியவில்லை. அவர்களுக்கு புரிந்திருக்கும், ஆனால் அவர்களுக்கு என்னென்றால் உள்ளக கட்சி பிரச்சனை, அவர்களுக்கு பதவி பிரச்சனை. யார் தலைவர், அந்த கட்சியே இப்ப நீதிமன்றத்தில் தான் நிற்கின்றது. அப்ப ஒன்று நான் பெரிதா நீ பெரிதா என்ற பிரச்சனை, யார் தலைமை தாங்குவது என்பது, யார் அதனை அறிவிப்பது என்பது. ஒருவர் அதற்கு சாதகமாக முடிவெடுத்தால் மற்றவர் அதற்கு எதிராக முடிவெடுப்பார். அதே ஒரு நிலம், அதாவது தேசியம் சார்ந்து சிந்திக்கவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் போலியாக அரசியல் இதுவரை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது தேசியமோ அல்லது அவர்களின் இலட்சியமோ அத்தனையும் இதுவரை காலமும் மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டவை. ஆனால் மக்களுக்கான ஒன்றை மக்கள் முன்வைக்கும் போது அவர்கள் அதுக்கு முன்வரவில்லை என்னும் போது இதுவரை காலமும் அவர்கள் ஒரு ஆடியது நாடகம் என்பதை ஒரு அவர்களாக வெளிப்படுத்துகிறார்கள். அதை மக்களும் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நன்றி அரசோகளே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் கடல் பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். நிச்சயமாக கடல் பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது இந்தியா எங்களோடு பக்கத்தில் இருக்கின்றது. இந்தியா தொடர்பாக பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள், பலர் மத்தியில் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ற ஒன்று நிலைமை இருக்கு. பிராந்திய வல்லரசு அந்த நாடு. கடந்த காலங்களில் தமிழர்கள் அந்த நாட்டினூடாக நிறைய உதவிகளை பெற்று ஒரு வலுவான ஒரு இனம், தமிழினம் இருந்தது என்றதை வெளிப்படுத்துவதற்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு நிறைய இருந்தது. இப்போ உலக ஓட்டங்களில் மாற்றம் வருகின்ற நீங்கள் சிறப்பாக கூறினீர்கள், அந்த கடலினூடாக ஒருவருமே வெற்றி பெற முடியாமல் இருக்கின்ற நிலைமைகளை நீங்கள் தெளிவாக எடுத்து காட்டீங்க. அதில் இன்னொரு ஆதாரமாக சுவஸ் கால்வாயில் ஹூத்தி அமைப்பினர் நடத்துகின்ற அந்த அவர்களுடைய தொடர் போராட்டமும் கூட இதுக்கு நீங்கள் கூறிய விடயத்துக்கு அது வலு சேர்க்கின்றது. இந்த நிலையில் இந்த தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் தமிழர் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தங்களுடைய இறமையையும் தேசிய இனத்தையும் வெளிப்படுத்துவது இந்தியாவினூடாக பயணிப்பதில் எவ்வளவு முக்கியம் இருக்கின்றது? இந்தியாவோடு நாங்கள் எங்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது முக்கியமா? காலில் விழ வேண்டும் என்று நான் கூறவில்லை. பேராசிரியர் மணிவண்ணன் கூறியது எப்பொழுதுமே ஞாபகத்தில், நாங்கள் சமமாக இருந்து பேசுகின்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியதை எப்பொழுதுமே எனக்கு இருக்கின்றது. அப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் கூறியதற்கு அணி சேர்க்கும் வகையில் தான்
அரசு அவர்கள் இந்த சர்வதேச மேசையில் இடம்பெறாவிட்டால் வாழ்வில்லை என்கின்ற அந்த அமெரிக்காவினுடைய பின்னணியை எங்களுக்கு தெளிவாக எடுத்து விளக்கினார். இதை உண்மையில இந்த நூலை எழுதிய, அதாவது அசிஸ் நான்டி த இன்டிமேட் எனிமி லாஸ் அண்ட் ரிகவரி ஆஃப் செல்ஃப் அண்டர் கொலனிசம் என்ற நூலை, அதாவது காலனித்துவ ஆட்சி காலத்தில் எங்களுடைய உளவியல் எப்படி இழக்கப்பட்ட என்ற நூலை எழுதிய அவர் நேஷனல் லிபரேஷன் இஸ் நெசசரி அன் ஆக்ட் ஆஃப் கல்ச்சர் என்று சொன்னார். அதாவது பண்பாட்டினுடைய செயற்பாடுதான் தேசிய விடுதலை போராட்டம். அதனால தான் உங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் பலர் பண்பாட்டு மீட்டுணர்வை இப்பொழுது ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நீங்கள் கூறிய அந்த சாப்பிடு அல்ல சாப்பிடப்படுவா என்ற தத்துவம் தொமஸ் சாஸ் தன்னுடைய செகண்ட் சின், 2வது பாவம் என்கின்ற நூலில்தான் வெளியிட்டார். அதில் அது 1974 ஆண்டிலே வந்த நூல். அந்த நூலில்தான் இந்த அனிமல் கிங்டம் த ரூல் இஸ் ஈட் ஓ பி ஈட்டன், இந்த ஹியூமன் கிங்டம் டிஃபைன் ஓ பி டிஃபைன்ட் என்ற அந்த தத்துவம் பேசப்பட்டது. ஆகவே இப்பொழுது அரசு கூறியவாறு நாங்கள் எங்களை எவ்விதமாக வரையறுக்க போறோம் என்பதை பொறுத்துதான் இந்தியா எங்களுடனான தொடர்பை ஏற்படுத்து. நாங்கள் எங்களை இந்தியாவினுடைய கால்கழுவிகளாக வரவேற்கப்படுத்தினால் அவர்கள் தங்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவார்கள். அமெரிக்கா தங்களுடைய சேவைக்காக பயன்படுத்தும், சீனா தன்னுடைய சேவைக்காக பயன்படுத்தும். இன்றைக்கு ஸ்ரீலங்கா பார்த்தீர்களாக இருந்தால் சீனாவுடன் இவ்வளவு பெரிய கடன் பெற்ற நாடாக இருந்தாலும் அங்கு அவர்கள் தங்களை தங்களுடைய கலாச்சாரமும் சீன கலாச்சாரமும் வரலாற்று ரீதியாக சமத்துவமுடையது என்கின்ற பின்னணியில் தான் அங்கே போகின்றார்கள். இப்போ கடந்த வாரத்தில் கூட சீனாவினுடைய வர்த்தக பொருளாதார கண்காட்சிக்கு சென்ற ஸ்ரீலங்காவுடைய சபாநாயகர் அதனைத்தான் வலியுறுத்தினார். அதாவது சீன மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே சமத்துவமான பண்பாட்டு தன்மை இருக்கின்றது, அதே போல இந்தியர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே சமத்துவமான பண்பாட்டு தன்மை இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டை எப்படி மாற்றுவது? அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதுதான் முக்கியமாக இந்த தேசிய பொது கட்டமைப்பு போன்று மக்கள் ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் அதன் வழியாக எதை பேச வேண்டும் என்பதை பலரும் கூடி சிந்தித்துத்தான் பேச வேண்டும். எடுத்த வாக்கிலே சுமந்திரன் ஒன்றை சொல்வதும் ஸ்ரீதரன் இன்னொன்றை சொல்வதும், தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவமே இல்லை என்ற மாதிரி உலகத்தை தியக்க வைப்பதும், ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுமான ஒரு காட்சியை வெளிப்படுத்துவதில் தமிழ் மக்களுடைய இறைமைத்துவத்தையும் தமிழுடைய வலிமையை, தேசிய வலிமையும் பலவீனப்படுத்துகிற செயல். ஆனால் நீங்கள் ஒன்று சேருங்கள், ஒரு மேடையில் பேசுங்கள், ஒரு மேடையில் கதையுங்கள், வெளியால வருகின்ற பொழுது ஒன்றே கதையுங்கள். இந்த சிங்கள கட்சியில பாருங்கள், யூஎன்பியாக இருந்தாலும் சரி, இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, பெரமுனியாக இருந்தாலும் சரி, இல்ல என்ன மக்கள் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஆறு எடுத்தாலும் சரி, இன்றைக்கும் கூட இதுவரை அனுரகுமார திசாநாயக்க சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு எதிராக ஒரு வசனம் கூட பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இடதுசாரி தன்மையோடு வந்தாலும் கூட அறகலிய போராட்டக்காரர்கள் அவர்கள் அனுபவப்பட்ட அடிப்படையில் பேசுகின்றார்கள். இவர்களை சேர்ந்து ஏமாத்திய ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தாங்களும் சேர்ந்து ஏமாத்திய அந்த தன்மையில் இவர்களுக்கு தங்களுடைய சிங்கள பௌத்த தேசியவாதம் தங்களுடைய பாராளுமன்ற அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு கருவி என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. ஆன காரணத்தான் இவர்களுக்கு அதை உதறித்தள்ளி பேச முடியவில்லை. அது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் தான் பேச முடியும். இப்ப இந்தியாவில் கூட, தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவினுடைய சகல மாநிலங்களிலும் இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினவர்களும் இந்தியாவினுடைய சமூக விடுதலைக்காக போராடுகின்ற அமைப்புகளும் இருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு தான் இது புரியும். அதை விட்டு போட்டு ஆட்சியை பயந்து கொள்ள நினைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கோ இது தெரியும், ஆனால் பேச மாட்டார்கள். இந்த அவர்களுடைய மைய நோக்கு ஆட்சியை பயந்து கொள்வது. அதே மாதிரி தான் நீங்களும் கூட இவர்களுக்கு நீங்கள் கேட்டீர்கள், தெரியாதாண்டு கேட்டு, இவர்களுக்கு நன்கு தெரியும், ஆனால் ஆட்சியை பயந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அதற்கு முதன்மைத்துவம் கொடுக்கின்ற பொழுது கால்கழுவுகின்ற நிலை அல்லது பின் செல்கின்ற நிலை தேவை. இதற்காக வேண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட இன்றைய தனது கூட்டணியை வைத்திருக்க வேண்டிய தேவை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுடைய பலம் இருக்கின்றது கூறுகின்றார்கள். பலம் உள்ள நீங்கள் ஏன் இன்னொரு கட்சியுடன் நீங்கள் கூட்டணிந்து கொண்டு நிற்கின்றீர்கள்? ஏனென்றால் இந்த தன்மை எங்களுடைய
இறமையை பங்கு செய்கின்ற பங்கு போடுகின்ற இந்த பண்பு தமிழர்கள் எல்லாருக்குமே அவருடைய மரபணுவில் சாதிய பின்னணியில் வருகின்றது. அது அந்த காரணத்தால் தங்கள் சாதியத்தை நிலைநாட்டுவதற்காக மக்கள் எழுச்சியூராது இருப்பதற்காக தங்களுக்குள்ளே பல கூட்டாண்மைகளை பங்காண்மைகளை அமைத்த வரலாற்றை கொண்டவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில் தான் இது வருகின்றது. இப்ப உதாரணமாக நீங்கள் கூறினீர்கள், நான் உங்களிடம் கேட்டிருந்தேன், சிங்கள மக்கள் புரிந்திருக்கிறார்களா நிலைமை என்று நீங்கள் நிச்சயமாக என்று கூறினீர்கள். தமிழ் மக்கள் இந்த நிலைமையை புரிந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் தரப்பினுடைய இந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த பதவி மோகம் இழுபறி இதை தமிழ் மக்கள் புரிந்திருக்கிறார்கள். மக்கள் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். போராடிய தமிழ் மக்கள் அனைவரும் புரிந்திருக்கின்றார்கள். அந்த போராடிய தமிழ் மக்கள் ஒரு அரசியல் கட்டமைப்பாக வெளியே வராதவாறு தான் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்கின்ற அந்த சட்டத்தை தாயகத்திலும் உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளிலும் உலக மேலாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அந்த போராடிய மக்களுக்கு தான் அந்த வலிமை தெரியும், அந்த வலி தெரியும். ஆன காரணத்தில் அவர்கள் மேலிருந்து வந்தால் மற்ற இனங்களில் போராடி கொண்டிருக்கின்ற மக்களுடன் சேர்ந்து அரசியல் மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்று இவர்கள் எல்லோருக்கும் தெரியும். எல்லா அரசியல் தன்மைகளும் பின்முதலத்தை மையமாக கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பின்முதலத்தை மையமாக கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிலையில் இன்றைக்கு AI போன்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகளை எவ்விதமாக மனிதனை ஆட்சிப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்ற நிலையில் அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதான் கால்மார்க்ஸ் பியாண்ட் த கேபிட்டலிசம் சொன்ன அந்த நிலை இப்பொழுது அந்த பின்முதலாளி தத்துவங்களே ஒன்றுக்கொன்று மோதி இன்றைக்கு சிதறிக்கொண்டிருப்பதை தான் நாங்கள் உலகத்தில் பார்க்கின்றோம். இந்த மாற்றம் ஏற்படுகின்ற நேரத்தில் மக்கள் பலம் பெறுவதற்கு ஊடகமும் கலையும் கல்வியும் நீதான் இது என்பது அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் போராட்டம் நடத்தினதால் தான் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியான மனநிலையில் தான் இன்றைக்கு தமிழர் சாய பகுதியில் இருக்கின்றது. என்ற 15 வருடமாக அங்கிருக்கின்ற எளியவர்களுக்கு வரலாறோ அல்லது வரலாற்றின் தேவைகளோ வரலாறு ஏற்படுத்திய மாற்றங்களோ எதுவுமே தெரியாது. அதனுடைய அந்த போராட்டம் நடந்ததுனால இந்த பிரச்சனை அப்படியான ஒரு கருத்தியல் அங்கு வளர்க்கப்படுகிறது. விபத்தை உடைப்பதற்கு தான் நாங்கள் நெடியிலும் சொல்கின்றோம். 3 பிரதானமான தளங்கள், ஒன்று ஊடகம், அடுத்தது கல்வி, அடுத்தது கலை. இந்த 3ஐயுமே நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு தமிழகத்தில் பலம் பொருந்திய காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுவதற்கு கலையைத்தான் பயன்படுத்தினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் கலையைத்தான் பயன்படுத்தியது. கலையின் மூலமாக தான் கலைஞராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அரசியல் அல்ல, கலை. அதே மாதிரி எங்களுடைய பக்கத்தில் நாங்கள் பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் எங்களுக்கான பலத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்தது கல்வி. இதெல்லாம் உண்மை. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் அங்கு செயற்படுவது இந்த பொது தேசிய கட்டமைப்பு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது அரசியலுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்று அல்ல, அரசியலை கடந்து மக்களை தொடர்ந்து ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு அணியாக இது செயற்படும். அப்படி ஒற்றுமைப்படுத்துவதற்கான அணியாக வருகின்ற பொழுது காலத்துக்கேற்ற இடத்துக்கேற்ற புதிய அரசியல் செல்நெறிகளை அவை தோற்றுவிக்க வேண்டும். லட்சியங்கள் உயர்வானவை, ஆனால் லட்சியங்கள் அடைவதற்கு பல படிமுறைகள் இருக்கின்றன. அந்த பல படிமுறைகளை போகின்றவர்கள் லட்சியம் அழியாமல் இருக்க வேண்டும். அதாவது 1977ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் மக்கள் ஆணையாக மாற்றப்பட்ட தன்னாட்சியின் அடிப்படையில் தான் எங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமையை பாதுகாத்த நிலையில் தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்பது எந்த மாற்றத்தையும் கொண்டுவரக்கூடாது. ஆனால் அதை எப்படி அடைவது என்பதில் காலத்துக்கேற்ற மாற்றத்துக்கூட பயணிக்க வேண்டும். அந்த தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற நிலைமை என்னவென்றால், இந்த தேர்தல் மேடையில் இந்த தேர்தலால் தமிழ் மக்களுக்கு பெரிதாக எதுவும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் சிங்கள பௌத்த பேரினவாதம் தன்னை உலகத்தில் நிலைப்படுத்துவதற்காக இந்த தேர்தல் நடத்துகின்றது. தெளிவான ஒன்று. ஆனால் அதில் எந்த பயனும் எடுக்க இயலாத என்ற நிலை இருக்கின்ற பொழுது அந்த தளத்தை வைத்துக்கொண்டு இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் எப்படி எங்களுடைய இறமையை எங்களுடைய வலிமையை இல்லாமல் பண்ணி எங்களுடைய உலக பங்களிப்பு, நாங்கள் எல்லாரும் முதல் உலகத்தினுடைய குடிமக்கள், அதை முதலில் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் முதலில் எல்லோரும் எங்கிருந்தாலும் உலகத்தினுடைய குடிமக்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்த நான் இன்றைக்கு பிரித்தானிய குடிமகனாக இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை தனித்து குடியுரிமை பெறுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் நாங்கள் உலகத்தினுடைய குடிமக்கள் அடிப்படையில் தான் எங்களுடைய உலக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி வாழ்வதற்கு எங்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சம் இருக்கின்றது என்கின்ற பொழுது இங்கே அரசியல் போராட்டத்தின் மூலமாக இன்று நாங்கள் வாழ்கின்றோம். அதே மாதிரி நீங்கள் படிக்க வந்தவர்களாக இருந்தாலும் உங்களோட நாட்டில் படிக்க முடியாமல் தான் நீங்க படிக்க வந்தீர்கள். நீங்கள் தொழிலுக்காக வந்தாங்கள் பெருமை பேசினாலும் கூட நீங்க தொழிலுக்கு அங்கே செய்ய முடியாமல் தான் இங்கே வந்தீர்கள். இன்றைக்கு இங்கிருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய நாட்டிலேயே தங்களுடைய வாழ்வை கட்டமைக்க முடியாத இந்த மூத்தோர் சமுதாயம் எங்களுடைய வாழ்வை எப்படி கட்டமைக்கும்
என்ற உளவியல் தன்மையுடன் வாழ்வதால் தான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுகின்றது. பரம்பரை இடைவெளி ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உங்களோட மண்ணிலே உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க இயலாத நீங்கள் எங்களுக்கு இந்த மண்ணிலே நாங்கள் அறிவியல் ரீதியாக வளர்ந்த தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்த ஒரு நிலையில் எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கப் போவீர்களா என்ற உளவியல் தன்மை ஏற்படுகின்றது. இதுதான் ஏற்பட்டிருக்கின்ற சைக்காலஜிக்கல் பிரச்சனை. இது ஏனென்றால் இந்த சைக்காலஜி ஆஃப் காலனிசம் இந்த புத்தகத்தை நான் என்னுடைய அரசியல் ஜனநாயகத்தின் ஆய்வில் ஜனநாயக அரசியல் ஆய்வில் படிக்கின்ற பொழுது இந்த புத்தகம் எவ்விதமாக ஆட்சி ஒருவருடைய உளவியலை கட்டமைக்கும் என்பதை எடுத்துக்காட்டும். அந்த உளவியல் தான் நீங்கள் செயற்படுத்துவது, அந்த உளவியல் பின்னால் தான் செயற்படுது. ஆகவே இந்த இடத்துல திரும்ப கூறுகிறேன், இந்த பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்ற பின்னணியிலே வருகின்ற இந்த நிலையிலாவது நீங்கள் தமிழ் மக்களுடைய ஊடக வலிமையை கூட்டுங்கள். இப்பொழுது ஊடக வலிமை தான் தேவையா இருக்கிறது. இப்ப கல்வியை நாங்கள் முன்னெடுக்க முடியாது, இப்பொழுது நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியிருக்க முடியாது. ஒன்று தான் செய்ய முடியும். மக்களுடைய சிந்தனையை நெறிப்படுத்துகின்ற செல்நெறியை தோற்றிக்க முடியும். அந்த செல்நெறியை யார் யார் தோற்றிருக்கின்றார்கள்? இப்பொழுது அங்கு ஊழல்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு முறைமை முக்கியத்துவம் வருகின்றது. ஆனால் அந்த ஊழல்களை வெளிப்படுத்துகின்ற முறைமைக்குள் ஒரு முறைமை இருக்கின்றது. அந்த முறைமையை மீறுகின்ற பொழுது அந்த வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மையும் வெற்றா போய்விடும், அது வேறு திசைக்கு சென்றுவிடும், வேறு அர்த்தப்படுத்தப்பட்டுவிடும். அப்படித்தான் நடைபெறுகின்றது. ஆகவே எதை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் எதற்காக வேண்டி இங்கு கொப்ரா என்ற கட்டமைப்பு இங்கு இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக கூட்டப்படுகின்றது. பிரதமர் முடிவெடுக்கவில்லை, அமைச்சர்கள் முடிவெடுக்கவில்லை. ஆனால் அந்த கொப்ரா அமைப்பு தான் பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்மையை பிரித்தானியால் வெளிப்படுத்துகிறது. நீங்க பார்ப்பீர்கள், இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்த நாள் கிளம்புற கொப்ரா மீட்டிங் நடக்கிறது சொல்லி உடனே சொல்லப்படும். ஏனென்றால் ஒருவரும் தனித்து முடிவெடுக்காதீர்கள். அர்ஜுனா ராமநாதனாக இருந்தாலும் உங்களுடைய இள வயது, உங்களுடைய வரலாற்றை அறியாத தன்மை இவையெல்லாம் உங்களுடன் இருக்கின்றது. அதை நாங்கள் உங்களுடைய குற்றமாக கூறவில்லை. ஆனால் நீங்க தனித்து முடிவெடுக்க தொடங்கினீர்களா இருந்தால் உங்களால் கூட பயணிக்க முடியாது. அதுதான் உண்மை மாஸ்டர், மிகவும் சிறப்பாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் இந்த கோப்ரா மீட்டிங்கை பற்றி கூறும்பொழுது அவர்கள் கூட்டாக முடிவெடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு கொள்கை வகுக்கும் பொழுது தனியாக அவர்கள் ஒரு கொள்கையை வகுப்பதில்லை. கட்டமைக்கப்பட்டது மக்களுடைய அரசியலை நீங்கள் படித்தோர் அரசியலா மாற்றி நீங்களும் இந்த உங்களுக்கு அறிவூட்டிய இந்த சிங்கள படித்தோர்களாத்திற்கு சிக்கிவிடாதீர்கள். உங்களுக்குள் தூய்மை இருக்கலாம், உங்களுக்குள் நேர்மை இருக்கலாம், ஆனால் சூழல் உங்களை மாற்றும். அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கூறுவோம். அப்படித்தான் இங்க இருக்கின்ற இந்த அனைத்துலக செயற்பாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைவருடனும் உங்களுடைய பங்களிப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த விடயத்தில் பல விதங்களில் நீங்கள் தியாகம் செய்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்களுடைய தியாகங்கள், உங்களுடைய வாழ்க்கைகள் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வழி செய்யாது. நீங்கள் எல்லோரும் ஒருமைப்பட்டு அதுக்காக தான் இந்த இன்று தோற்றம் பெறுகின்ற இந்த பொது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது தமிழர்களுடைய ஒரு புத்திஜீவித்தனத்தை, தமிழர்களுடைய ஒரு மூலதன ஒருங்கிணைப்பை, தமிழர்களுடைய நட்புறவை கட்டியெழுப்புகின்ற ஒரு அமைப்பாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதனை ஆதரிக்கணும். அதே நேரத்திலே இந்த தேர்தல் எங்களுக்கான இறமை ஒடுக்கத்தை செய்கின்றது. ஆகவே நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதில் எந்த இரண்டாம் கட்ட கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அங்கிருக்கின்ற சிங்கள படைகளும், அங்கிருக்கின்ற சிங்கள குடியேற்றவாசிகளும், அங்கிருக்கின்ற தமிழர் அல்லாதவர்களும், கூடவே தேசியத்துடன் முரண்படுகின்ற தமிழர்களும் வாக்களிக்கின்ற பொழுது அந்த தேர்தல் நடைபெற்றதாக தான் அறிவிக்கப்பட போகின்றது. ஆகவே இந்த பொது கட்டமைப்புக்கு அளிக்கப்படுற வாக்கும் வாக்களிக்கப்படாமல் விடப்பட போகின்ற வாக்கும் ஒன்று சேருமாக இருந்தால் அது ரெண்டினுடைய கூட்டாகத்தான் சிங்கள அரசாங்கத்துக்கு எதிரான வாக்காக அது பரிணமிக்குமே தவிர அதை விடுத்துவிட்டு நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. எங்களுக்குள் நாங்கள் யார் செய்வது சரி பிழை என்ற இந்த போட்டியெல்லாம் வேண்டாம். அவரவர் அனுபவப்படி, அவருடைய அறிவுப்படி அமைவதுதான் வாழ்க்கை, அதான் ஜனநாயகம். அதுக்கு நாங்கள் திணிக்க முடியாது. நீ இப்படித்தான் செய்ய வேணும், எனக்கு பின்னால் தான் நிற்க வேணும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தலைமைத்துவத்தை வழிநடத்தி அது ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள்ளாக பயணிக்க வேண்டிய நேரத்தில் மிக பிரதானமான ஒன்று. ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் அப்படி எந்த உலகத்தில் நடந்ததில்லை. இங்கு பாருங்கள், அன்றைக்கு பிரித்தானியாவில் 401 உறுப்பினர்களை பெற்ற லேபர் கட்சி கொண்டு வந்த முதலாவது மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, சட்டமாக்க முடியவில்லை. 7 லேபர் கட்சி உறுப்பினர்கள் அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார். ஆகவே எந்த ஒரு இடத்திலும் இன்றைக்கு பிரதிநிதித்துவ அரசியலில் மக்களுடைய முழுமையான ஆதரவை பெற்ற எந்த ஒரு பிரதிநிதியும் இல்லை. அந்த தேர்தல் முறைமைகள் கூட வந்த பிரதிநிதிகள் தான் இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த பிரச்சனை என்ற இடத்திலும் இருக்கும். ஆகவே இதை இல்லாமல் செய்வதாக இருந்தால் நீங்கள்
முதலிலே இந்த தேர்தல் காலத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு கூறுகின்ற முதலாவது வேண்டுகோள் என்னவென்றால், இந்த ILCயோ அல்ல இலக்கியோ பயன்படுத்தி உங்களுடைய இறமையை, உங்களுடைய தேசிய வலிமையை வெளிப்படுத்துகிற எந்த கருத்துக்களை கூறுவதாக இருந்தாலும் வந்து கூறுங்கள் என்பதைத்தான் கூறுகின்றோம். நன்றி மாஸ்டர். இந்த விடயத்தை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது பக்குவமாக எடுத்து கூற வேண்டும். குறிப்பாக பொது தளத்திலிருந்து செயல்படும் பொழுது பக்குவமாக அதை சரியாக எடுத்து கூறும் பொழுதுதான் அது வலிமை பெறும். இல்லை என்றால் இப்ப நீங்க கூறியது போல் ஊழல் தொடர்பாக வெளிப்படுத்தும் பொழுது அதை சரியாக வெளிப்படுத்தாதனால் உண்மையான ஒரு விடயத்தை அங்கே மழுங்கடிக்கப்படுகின்றது. இப்படித்தான் சிலப்பதிகார காவியமே. சிலப்பதிகார காவியத்தில் இளங்கோர் இளவரசன் சொன்ன விஷயம் என்ன, கொன்று வருக என்றதை அந்த உணர்ச்சி வேகம் காரணமாக கொன்று வருக என்று சொன்னதுதான் அந்த சிலப்பதிகார காவியமாக விரிந்தது. அவை நீங்க சொல்கின்ற அந்த சொல்வது, பேசுவது, எழுதுவது, இது மூன்றும் மிக கடினமான முறையிலே மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்று. அதான் இப்ப நீங்கள் அரசியல்வாதிகளோடு கூறும் பொழுது அவர்களும் அப்படித்தான். மூடி அறையிலிருந்து பேசும் பொழுது நீங்கள் எவ்வளவு கருத்துக்களையும் கூறலாம். ஆனால் வெளியில் வந்து மக்களோடு பேசும் பொழுது ஒரு ஒருங்கிணைந்த முடிவோடு வருவது போல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு தோற்றப்பாட்டை காட்டி உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் தொடர்ச்சியாக இப்ப அல்லது இவர்களுக்கு வேறு ஒரு நிகழ்ச்சி என்றால் இருக்கின்றதோ தெரியவில்லை. அப்ப இவையெல்லாவற்றையும் கவனமாக கையாளுவதற்குத்தான் நீங்கள் கூறுவது போல் ஊடகத்தினுடைய வலிமை முக்கியம் என்பதை கூறலாம். நிச்சயமாக ILCயைத்தான் நீங்கள் கட்டிய தேர்தல் நேரத்தில் அது முக்கியம். தேர்தல் நேரங்களின் பொழுது அது அதிமுக்கியம் என்றால் இப்பொழுது மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை, மக்களுக்கு மக்களுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய தளம் ஊடகம் மட்டும்தான். எல்லா மக்களுடைய கருத்தும் வெளிப்படுத்த வேண்டும். அந்த தன்மையை உருவாக்க வேண்டும். அதை நினைக்கிறேன் இந்த தேசிய பொது கட்டமைப்பு அதை செய்யும். அதாவது வடக்கை சேர்ந்தவர்கள் தான் அதில் கையெழுத்திட்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. அதை கடந்து கிழக்கில் இருப்பவர்களையும் முனைத்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடக்கு கிழக்கு என்று சொல்ல கையாளுகின்றது. எங்களை பொறுத்தமட்டில் வடக்கில் முடிவெடுக்கப்பட்டாலும் சரி, கிழக்கில் முடிவெடுக்கப்பட்டாலும் சரி, அது தமிழர் தாயத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். நன்றி மாஸ்டர். அது மட்டுமில்லாமல் பொத்துவல் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரெழுச்சி இயக்கத்தின் இணைத்தலைவர்களில் ஒருவரான சீலன் சிவயோகநாதன் அவர்களும் கூட இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அதற்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு அரசுகளை மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போகிறோம். இப்போ நீங்கள் அந்த பேசும்பொழுது கூறினீர்கள் இந்த சர்வதேச கட்டமைப்பு அவர்களுடைய அந்த ப்ரோசஸுக்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களை நாங்கள் அடையாளம் காணும் மிகவும் சிறப்பு. அதாவது நாங்கள் you have to be in it to play the game என்று சொல்லுவார்கள். நாங்கள் இல்லை என்றால் பார்வையாளர்களாகத்தான் இருக்க போகின்றோம். பங்காளர்களாக மாறுவதற்கு எவ்வாறான வழிமுறைகள் இருக்கின்றது, எவ்வாறு எம்மை மாற்றிக்கொள்வது? பங்காளராக மாறுவதற்கு என்னும் போது நீங்கள் முதலாவது இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு நாங்கள் போக வேண்டும். நான் முன்னர் கூறியது போல அன்று ஒரு போராளியுடன் கதைக்கும் போது அவர் கூறினார், விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இலங்கை அரசின் தூதரகங்கள் இருந்த நாடுகளை விட விடுதலை புலிகளின் அலுவலகங்கள் இருந்த நாடுகள் அதிகம் என்று. அது நான் அவர் பூர்ண பிற்பாடுதான் பார்த்தேன். அது அங்கு தென்னிலங்கை பத்திரிகையில் வந்திருந்தது. அவர்கள் தான் கோட் பண்ணி எழுதியிருந்தார்கள். அதாவது அவர்கள் விடுதலை புலிகளை உதாரணம் காட்டி இலங்கை அரசு மேலும் மேலும் பல நாடுகளில் தமது தூதரகங்களை விஸ்தரிக்க வேண்டும் என்று கூறினார். அப்ப இன்டர்நேஷனலா நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கிறோம் என்று. அப்ப அப்படி ஒன்று இருக்கும் போதுதான் நாங்கள் பல நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தும் போது எங்களின் முக்கியத்துவத்தை ஏனைய நாடுகள் உணர்வார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உக்ரைன் போர் அல்லது பாலஸ்தீன போர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப பிளிங்டன் கூட ஒரு 7-8 தடவைகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்திருக்கின்றார். கட்டாருக்கு போகின்றார், சவுதி அரேபியா போகின்ற, தொடர்ச்சியாக அவர்கள் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், மனதை மாற்றலாம் என்று முற்படுகிறார்கள். அதே போலதான் இப்ப ரஷ்யாவின் அதிபராக வெளிவார அமைச்சராக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவின் வெளிவார அமைச்சராக இருக்கலாம். இந்த உக்ரைன் போர் தொடர்பாக குளோபல் நோர்த், குளோபல் சவுத், இது ரெண்டையும் மாற்றுவதற்குரிய தொடர்ச்சியாக அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு சிஸ்டத்துக்கு நாங்கள் இல்லை என்று சொன்னால், அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஏனைய நாடு ஏதாவது ஒரு நாடு எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு மாயை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித ஆணைக்குழுவின் தீர்மானம் என்றால் அந்த தீர்மானத்தை சரிவர படித்து அதன் பின்புலத்தை அறிந்து அது ஏன் கொண்டு வரப்பட்டது என்பதை அறிந்து அது 15 ஆண்டு காலமாக அதன் வகைபாகம் என்ன என்பதை வடிவாக அறிந்து மக்களுக்கு உண்மையை சொல்ல யாரும் விருப்பமில்லை. அதை ஒரு காரணமாக காட்டி தாங்கள் அதனுடன் சேர்ந்து போராடுவதாகவும் அதுதான் தீர்வை கொண்டு வரும் என்று சொல்லியும் ஏமாற்றி தங்கள் காலத்தை கடத்தி விடுவது அது சுகமான வழியும் ஒன்று. அப்ப இந்த நிலையை நீங்கள் மாற்றி
அது போகட்டும், அதுக்காக அதை எதிர்ப்பதில்லை. அதற்குரிய ஆதரவை நீங்கள் வழங்கி கொண்டு, அதற்குரிய அனுசரணையை வழங்கி கொண்டு நீங்கள் உங்கள் கடமையை அடுத்ததாக செய்தீர்களாக இருந்தால் அவர்கள் கூட அந்த டூலை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் கொண்டு வரணும். சிறப்பு. ரஷ்யா அமெரிக்காவும் மேற்குள்ள நாடுகளும் அதற்கு மேல் எவ்வளவோ அழுத்தங்களை கொடுக்கிற சூழ்நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் பொருளாதாரத்தில் 4வது நாடாக இன்றைக்கு உலக வங்கியாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உலக வங்கி ஏற்றுக்கொள்கின்றது இன்றைக்கு பொருளாதாரத்தில் 4வது நாடாக ரஷ்யா உயர்ந்திருக்கின்றது. அதாவது இந்த போராட்ட சூழலை பயன்படுத்தி நாங்கள் பொருளாதார வளர்ச்சியோ அல்லது கலை வளர்ச்சியோ இதையுமே முன்னெடுக்காமல் விடக்கூடாது, அல்லது ஊடக வளர்ச்சியோ முன்னெடுக்காமல் விடக்கூடாது. எல்லாம் போராட்ட நிலைக்கு போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் உதாரணமாக பார்க்க போனால் உக்ரைனில் கடும் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்றைக்கிரவு ஒலிம்பிக் ஆரம்ப அந்த ஊர்வலத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த உக்ரைன் விளையாட்டு வீரர்கள் கையசைத்துக் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியிடம் வந்தார்கள். அங்கு யுத்தம் நடக்குதான்னு நினைப்பார்கள். ஏனென்றால் எந்த நேரமும் நாங்கள் துன்பத்தையும் கவலையையும் இழப்புகளையுமே பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் மனித மனம் எதிர்காலத்தை கட்டமைக்காது. அதுக்காகத்தான் அந்த இடத்துல மைக்கேல் ஆக்ஸ்ஃபோர்டுடைய ஒரு ஆங்கில வரியை சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பாஸ்ட் இன் ஹிஸ்டரி வேரிஸ் வித் த பிரசன்ட், ரெஸ்ட் அப்பான் த பிரசன்ட் is the present. There are not two worlds, the world of past happenings and the world of our present knowledge of those past events. There is only one world and it is a world of present experience. ஒரு நடைமுறை உலகு தான் இருக்கின்றது. இந்த நடைமுறை உலகில் நாங்கள் எவ்விதமாக மகிழ்ச்சியுடன் துணிவுடன் எவ்விதமாக எதிர்காலத்தை முன்னெடுக்க போகிறோம் என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் வெளிப்படுத்தினால்தான் அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் அந்த துணிவின் அடிப்படையில் எங்களுடைய மக்களை தேச மக்களாகவும் எங்களுடைய மண்ணை இறைமை உள்ள மண்ணாகவும் உலக மக்கள் உலகம் இனங்காணும். இன்றைக்கு பலஸ்தீனத்தை உலகம் இறைமை உள்ள தேச மக்களாக இனங்காணுகின்றனர். ஆனால் அவர்கள் இத்தனை போராட்டத்துக்கு நடுவில் செய்கின்றார்கள். அந்த உறுதியை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இந்திய சிந்தனையாக இருக்கின்றது. நடைமுறை உலகு, அந்த உலகில் தொடர்ந்து மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும், மாறாமல் அப்படியே இருக்க போவதில்லை. அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தமிழர்களும் செயல்பட வேண்டும். நாமும் ஒரு இறைமையுள்ள இனம், தேசிய இனம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு எல்லோரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு தனாஞானி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மூத்த ஆய்வாளர் தமிழ் அறிஞர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.